டிஎன்பிஎஸ்சி தமிழில் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் தொடர்பு உள்ளது? 7. உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார்? ஹெலன் கெல்லர். அவர் ஏன் அவ்வாறு பாராட்டப்படுகிறார் என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டை நூலை எழுதியவர் கபிலர். மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமூரியா காண்டம். திராவிடம் எனும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குமரிலபட்டர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். சரிந்த குடலை புத்தத்துறவி சரி செய்த வரலாற்றை கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை நூலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. மதுரையை நம்ம தூங்கா நகரம்னு சொல்லுவோம். சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? 100. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என கூறியவர் யார்? பொன்முடியார். இந்த சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படிங்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடு கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதை ஒன் டைம் பார்த்துங்க. அழுது அடியடைந்த அன்பர் யார்? மாணிக்க வாசகர். சிங்கங்களே நீங்கள் எழுந்து வாருங்கள், செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். இவர் சிகாகோவில் நிகழ்த்திய மாநாடு பெரும்புகழ் பெற்றது. இந்த மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1893. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். இவர் எழுதிய பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாதமி பரிசு வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பர்மாவளி நடைப்பயணம் என்ற நூலை எழுதியவர் சாமிநாத சர்மா. இவர் 1942 பர்மாவில் இருந்து இந்தியாவிற்கு வந்த அனுபவங்களை இந்த புத்தகத்தில் பகிர்ந்துள்ளார். வடமொழியில் முகுந்தமாலை என்ற நூலை எழுதியவர் யார்? குலசேகர ஆழ்வார். இவர் 12 ஆழ்வார்களில் ஒருவர். கேரளாவில் உள்ள திருவஞ்சைக்களம் எனும் ஊரில் பிறந்தவர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் ஆவார். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன என கூறியவர் யார்? வள்ளிக்கண்ணன். ஐஞ்சிறுகாப்பியங்கள் யாரால் இயற்றப்பட்டன? சமணர்களால். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார்? இரட்டையர்கள். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார்? சர்ஜில். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? பனு அகமது மரைக்காயர். தமிழ் பேரகராதியை உருவாக்கியவர் யார்? எஸ். வையாபுரி பிள்ளை. பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார்? சுத்தானந்த பாரதியார். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது? ரட்சணிய யாத்திரிகம். இந்நூலை இயற்றியவர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. இவர் கிறித்தவ கம்பர் என அழைக்கப்படுகிறார். வாடிவாசல் எனும் நாவலை எழுதியவர் யார்? சீசு செல்லப்பா. இந்நூல் ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கைப்பட்டை. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரை திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியுள்ளார். இந்த வினாவையும் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களில் பார்க்க முடிகின்றது. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. கூடு கட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு தொண்டு செய்தார்? உரைநடை. ஞானக்கடல் என்னும் நூலை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் வேதாச்சலமாகும். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிகவும் பழமையான கல்வெட்டு எது? திருநாதர் குன்றம் கல்வெட்டு. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளினை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆறுமுக நாவலர். இவரை வசன நடை கைவந்த வள்ளலார் என வழங்குவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறும் நூல் திருமந்திரம். இதனை இயற்றியவர் திருமூலராவார். யாப்பு என்பதன் பொருள் என்ன? கட்டுதல் ஆகும். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில்
வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். இன்று டிஎன்பிஎஸ்சி தமிழில் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை பார்த்தோம். இது போன்ற காணொளியை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.